என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இப்போ உள்ள சூழ்நிலையில வெக்கம், மானம், சுயமரியாதை, மனுஷன் கௌரவம்னு பல வருஷமா சொல்லிட்டு இருந்ததெல்லாம் தூக்கி சாக்கெட்ல போட்டுட்டு கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணி சோசியல் மீடியால போடுங்க. அதுக்கப்புறம் டாக் ஆஃப் த தமிழ்நாடுவே நீங்க தான். இந்த மாதிரி ட்ரெண்டானவங்க தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நம்ம ஜிபி முத்து அண்ணன் தான். நண்பர்களே என்னன்னாச்சுன்னா இந்த பார்சல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு பாத்துருங்க. சும்மா பொழுது போகாம வாக்கியா வரப்புன்னு சுத்திக்கிட்டே டிக்டாக்ல வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. நம்ம கவர்மெண்ட் டிக்டாக்கை பேன் பண்ணதும் இந்த கொரோனா எப்படி சைனால இருந்து உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி டிக்டாக் வாசிகள் எல்லாரும் மற்ற சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி டிக்டாக்ல இருந்தே நம்ம அண்ணன் யூடியூப் பக்கம் வந்தாரு. இதனால நம்ம அண்ணன் மேல அன்பு பெருகி இந்த பேப்பர் ஐடி மக்கள் எல்லாரும் உடன்குடி போஸ்ட் ஆஃபீஸ்க்கே உங்களால தானே நாங்கள் சம்பளமே போடுறோம்னு ஜிபி முத்து அண்ணனை பாராட்டுற அளவுக்கு லெட்டர் போட்டு தள்ளிட்டாங்க. அதையும் நம்ம அண்ணன் கண்டென்ட் ஆக்கி பேப்பரை படிச்சு காமிக்கிறதே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீடியோ எல்லாம் வேற லெவல்ல வைரலாக அண்ணன் செலிபிரிட்டியாவே மாறிட்டாரு. ஒரு பக்கம் பார்த்தா விஜய் டிவி பிக் பாஸ், குக் வித் கோமாளி, கேம் ஷோ, ஸ்டார் மியூசிக்னு கூப்பிட, இன்னொரு பக்கம் பார்த்தா மூவி ப்ரமோஷனு, கெஸ்ட் ரோலு, ஆல்பம் சாங்கு, கடை ஓப்பனிங்னு கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனோட வளர்ச்சியெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனா எவ்வளோதான் வளர்ந்தாலும் இன்னமும் டபுள் மீனிங்ல பேசிட்டு கன்றாவியா லெட்டர் படிச்சு காமிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது சொல்வதெல்லாம் உண்மை லாரன்ஸ். அநியாயம் பண்றீங்கடா டே அப்படிங்கிற மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. கேள்விக்கு மட்டும் தான் பதிலு. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. அதை இப்ப ட்ரெண்ட் பண்ணி விட்டு கிணத்த காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளையே காணோன்னு எல்லா யூடியூபரும் வலை வீசி கோயம்பேடு பக்கம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விட்டா பரவாயில்லையே, அவர் மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆளை பிடிச்சி நீதான் ஆரம்பிச்சுன்னு சொல்ல சந்தேகமே இல்ல. நான் டிவியில பார்த்த அதே பில் ஆடம் தான் இவன். என் பொழப்புல ஏன் மண்ணள்ளி போடுறீங்க, நான் அவன் இல்லை அப்படின்னு லியோ படத்துல வர பார்த்திபன் மாதிரி புலம்ப இந்த கதையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி லாரன்ஸ்ங்கிற ஒரு ஆள் உயிரோடையே இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சு விட்டாங்க. இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், அப்படி என்ன இவர் பெருசாக பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக எல்லா பெரிய பெரிய யூடியூப் சேனல் மைக்கி தூக்கிட்டு போயிட்டீங்க. இவரே அந்த ரியாலிட்டி ஷோலையே சொல்லியிருப்பாரு, நான் சும்மா தான் இந்த கண்டென்ட்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டியா? சொல்வதெல்லாம் உண்மையே உண்மையான ஷோவா பொய்யான ஷோவான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதில் அவர் பண்ணதே வந்து ஸ்டண்ட்டுக்காக ஒரு விஷயம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஏன் இவங்கெல்லாம் இப்படி வைரலாக்கி விட்டாங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. அதனால தான் இவர் இந்த லிஸ்ட்ல வந்தாரு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. அடுத்துதான் நம்ம பார்க்க போற ஆள் யாருன்னு பார்த்தோம்னா டிடிஎஃப் வாசன் தான். வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் பாட்டுக்கு 7 தானடா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அண்ணனின் விழுதுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா ஏத்தி விட்டதுல இவர் வந்து நான் வீலிங் பண்றேன், ஃபாஸ்டா போறேன், ஹெல்மெட் போடாம போறேன்னு வீடியோ போட நம்ம தமிழ்நாடு போலீஸ் இவர் மேல கேஸை போட்டுருச்சு. அப்பயும் நம்ம தம்பி அடங்காம வேகமா வண்டியை ஓட்டி கையை காலை உடச்சுக்கிட்டாப்புல. இதை பார்த்த கவர்மெண்ட் இவரோட டிரைவிங் லைசன்ஸை பேன் பண்ணியே விட்டாங்க. ஆனாலும் நம்ம தம்பி ரொம்ப விவரம்ப்பா. பைக்கில்னா என்ன, வீடியோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, பிஸ்னஸுக்கு என்னோட பிட் ஷாப் இருக்கு அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா தம்பி ஹீரோவோ ஒரு படம் நடிக்கிறாப்புல. வாசா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பேர் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. பேசாம மஞ்சள் வீரன் அப்படிங்கிற பேரை சகப்பு பச்சைன்னு ஏதாவது கலரை மாத்தி பாரு. இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம அமலா சாஜி தான். இவங்களும் ஒரு டிக்டாக் ப்ராடக்ட் தான். இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த பிள்ளைவாட்டுக்கு 7 ஃபில்டரை போட்டு ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு போட்டுக்கிட்டு இருந்தது. எல்லாரும் அந்த பிள்ளைய ஃபில்ட்ரு மூஞ்சின்னு கலாய்க்க நான் என்னோட அப்டேட்டட் வெர்ஷனை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி டான்ஸ்லேயும் ட்ரெஸ்ஸுலேயும் அப்டேட்டை காமிக்க எல்லாரும் சரி இந்த பிள்ளை ஏதோ ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி வியூஸ் எல்லாம் அள்ளி தெளிச்சு விட்டாங்க. இதனால் ப்ராடக்ட் ப்ரமோஷனு, அவார்டு, மூவி வாய்ப்புன்னு எக்கச்சக்கமாக இந்த பாப்பாவுக்கு குவிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் ஒரு பாட்டில் 20 நிமிஷம் வந்துட்டு போகிறதுக்கு 2 லட்ச ரூபா
வைக்குது அப்படின்னு பிரியன் வந்து இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அந்த பஞ்சாயத்து ஓயறதுக்குள்ளாரியே 1000 ரூபா போட்டால் 10,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க மேலே இன்னொரு கேஸ் விழுந்துச்சு. Hey all, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. So I am suggesting you 100% trustable and genuine page. சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை பூரா மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். யார் என்ன சொன்னாலும் அதை போய் நம்ம அப்படியே நம்பிட்டு போய் பணத்தை கொட்டிடுறதா என்ன? நம்ம மக்கள் எவ்வளோதான் படிச்சிருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்கேம் பற்றின அவேர்னஸ் சுத்தமாகவே இல்லை. நீங்கள் என்னவாவது பேசிட்டு கிடங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளை வாட்டுக்க திரும்பியும் ரீல்ஸு ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி சந்தோஷமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பிள்ளையை நம்பி எத்தனை பேர் காசை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமுமே நமக்கு தெரில. என்னடா புத்தலாட்டாது? இவங்க எல்லாரும் வைரல் இல்லை, வைரஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்த சந்ததியினர் எல்லாருமே இவங்கள தான் ரோல் மாடலாக வச்சு வளர போகிறாங்க. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்து பாரு. இந்த வீடியோ பொறுத்த அளவில் இவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாளை நமதேன்னு இன்னும் 4 பேர் கிளம்பி வந்துடாதீங்கடா எப்பா, நாடு தாங்காது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.